இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா, புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் ஜூலை 1 பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய அதிநியம் என்ற 3 சட்டங்களும் பழைய சிஆர்பிசி, ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், குற்றமுறை நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக இந்த 3 சட்டங்களும் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த 3 சட்டங்களையும் இப்போ இது வரைக்கும் 5.5 லட்சம் வழக்குகள் வந்து ஜூலை 1 அப்புறம் இப்போ செப்டம்பர் 3 வரைக்கும் 5,56,000 வழக்குகள் வந்து இந்தியா முழுக்கும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அனைத்து காவல் நிலையங்களையும். ஸோ வந்து இதன் மூலிமா வந்து ஆல்ரெடி சட்டங்கள்னு சொல்லி புது அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. அதே போல் வந்து சட்டங்களுடைய அனைத்து எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற தனியாக வந்து அதுக்கான தனியாக அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு. ஸோ இந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு என்ன பயனுள்ளதுன்னா, இனி வருங்காலங்களில் சம்மன் வந்து கோர்ட்லேருந்து அனுப்புகிற சம்மன் வந்து சம்மனாக இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே அனுப்புவாங்க. ஸோ வந்து வெகு விரைவில் வந்து குற்ற வழக்குகள் வந்து வெகு விரைவில் முடிக்கப்படும். அதே மாதிரி அனைத்து சாட்சிகள் மற்றும் புகார்தாரர்களுக்கும் முறையான தகவல் தெரிவிக்கப்படும். அப்படி ஒரு புதிதான ஒரு உணவு பராமரிப்பு FSSAI இருக்குல்ல, அதில் வந்து இந்தியாவில் நடக்குது. 5000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் 70 நாடுகள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து நபர்களுக்கும் உணவு சரியாக இருக்கணும், உணவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது சுத்தமான மற்றும் உடலுக்கு ஏற்ற உணவாக இருக்கணும், அடிக்கடி பழைய எண்ணெய்கள் பயன்படுத்தக்கூடாது, ஸோ சுறுசுறுப்பு இதர டெஸ்ட்டுகளை ஸோ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி புதுசான வந்து செப்டம்பர் 19 21 வரைக்கும் நடக்குது. ஸோ இதுவும் நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறோம். வணக்கங்க, இதான் இன்னைக்கோட நம்மளோட செய்தி. அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல செய்திகள் வருங்க. நன்றிங்க.